சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தற்செயலாக வந்தது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் சிம்ம ராசி பலன் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமாக உங்கள் மனசில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போ நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடித்தாங்க இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. சிம்ம ராசியோட கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்களா? ராசியில கேது பகவானும் ரணரோண ரோகஸ்தானத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவான் வக்ர நிலையிலையும் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் செவ்வாயும் இருக்காங்க. லாபஸ்தானத்துல குரு பகவான் வக்ர நிலையிலையும் அயன சயன போகஸ்தானத்துல சந்திர பகவானும் இருக்காங்க. சிம்ம ராசியில பிறந்த அன்பர்களே, காலச்சக்கரத்தோட மகா சுழற்சியில இப்போ வந்த இந்த சனிப்பெயர்வு காரணமா நடந்து முடிஞ்ச சனிப்பெயர்வு அப்படிங்கிறது உங்க வாழ்க்கை பயணத்துல ஒரு மிகப்பெரிய சவாலையும் அதே சமயம் பெரும் பாடத்தையும் கற்றுக் கொடுத்திருக்குங்க. ஒரு கால மாற்றத்தோட தொடக்கமா அது பார்க்கப்படுது. அன்னைக்கு நிகழ்ந்த அந்த மகா சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு பெண்ணால ஏற்பட போற மிகப்பெரிய திருப்பு முனையை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போறோம். இப்போ இந்த தகவலை நீங்க தற்செயலா பார்க்கலங்க. இது இறைவனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்திங்க. உங்க வாழ்க்கையில நடக்க இருக்கிற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டமா இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்ச அதிகார போராட்டங்கள், ஏமாற்றங்கள் மற்றும் யார்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ள முடியாத பண பாரங்கள் எல்லாத்தையுமே அந்த பிரபஞ்சம் அறிஞ்சிருக்குங்க. சிம்ம ராசிக்காரர்கள் இயல்பிலேயே சூரியனோட ஆதிக்கம் பெற்றவர்கள். அதனால ஆளுமை திறனும் கம்பீரமும் அவங்க கிட்ட இருக்குங்க. வெளியே நீங்க ராஜாவா காட்டி இருந்தாலுமே உங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு தனிமையையும் வலியையும் சுமக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியங்க. நான் இவ்வளவு நேர்மையா இருந்தோம் ஏன் எனக்கு சோதனைகள் வருது அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல பல முறை எழுந்திருக்குங்க. இப்போ அந்த கேள்விக்கான விடையும் தீர்வும் தாங்க இப்ப கிடைக்க போகுது. ஒரு பக்குவமான காலம் வந்துருச்சுங்க. அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க மனசு எல்லா விஷயத்திலையும் ஒரு நிலைப்பட போகுதுங்க. ஒரு பக்குவமான நிலைக்கு வரப்போறீங்க. இந்த உரையாடலை தொடங்குறதுக்கு முன்னாடி அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. ஓ முருகப்பெருமானே போற்றி அப்படின்னு நீங்களும் வேண்டிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களினுடைய வாழ்வு மேம்பட போகுதுங்க. சிம்ம ராசிக்காரர்களினுடைய கர்ம சக்கரம் இப்போ ஒரு மிக முக்கியமான கட்டத்தை எட்டி இருக்குதுங்க. நடந்து முடிஞ்ச வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடமான கும்ப ராசியிலிருந்து 8ஆம் இடமான மீன ராசிக்கு இடம் பெயர்ந்திருக்காருங்க. நவ கிரகங்களினுடைய நீதிமானா சனி பகவான் சிம்ம ராசிக்கு இப்போ அஷ்டம சனியா திகழ போறாரு. கடந்த 2.5 வருஷமா கண்டக சனியா இருந்து உங்க உறவுகள்லையும் கூட்டாண்மையிலையும் பல விரிசல்களை தந்த சனி பகவான் இப்ப உங்களை இன்னும் ஆழமா செதுக்க போறாருங்க. அஷ்டம சனி அப்படின்னதோ பயப்பட தேவையில்லைங்க. இது ஒரு மனுஷனை முழுமையா மாற்றுற ஒரு ஆன்மீக சிகிச்சை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாற்றத்தோட தொடக்கமா ஒரு பெண்ணின் மூலம் உங்க வாழ்க்கையில ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வரப்போகுதுங்க. அந்த உண்மை ஆரம்பத்துல உங்க மனசை பிளக்கிறது மாதிரியாவோ அல்லது கண்ணீரை வர வைக்கிறது மாதிரியாவோ இருக்கலாங்க. ஆனா அந்த வழிதான் இப்போ உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து போற ஒரு மருந்தா அமைய போகுதுங்க. அந்த பெண் உங்க உறவுல இருக்கவங்களா இருக்கலாம் அல்லது உங்களை எதிரியா நினைக்கிற ஒரு பெண்ணா கூட இருக்கலாங்க. ஆனா அவர் சொல்ற ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையோட திசையவே மாற்றி ஒரு எச்சரிக்கையை உங்களுக்கு தரப்போகுதுங்க. கடந்த காலங்கள்லயே உங்க வாழ்க்கையில ஏன் இத்தனை போராட்டங்கள் அப்படின்னு முதல்ல நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். சிம்ம ராசிக்காரர்கள் அதிகாரம் செய்ய பிறந்தவர்கள். ஆனா
அஷ்டம சனி காலத்துல உங்க அதிகாரமும் சொல்லும் எடுபடாம போகலாம். நீங்க ஒருத்தரை தியாகம் பண்ணி காப்பாத்தி இருப்பீங்க. ஆனா அதே நபர் உங்களை சமயம் பார்த்து வீழ்த்த நினைப்பாருங்க. இது உங்களோட பலவீனம் கிடையாதுங்க. இது சனி பகவான் உங்க கர்ம வினைகளை கரைக்க வச்ச ஒரு கொடுமையான பரீட்சை அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ சிம்ம ராசிக்காரர்கள் ஜாதகத்துல 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் மற்றும் இழப்பு ஸ்தானம் ஆகும். இது உங்களுக்கு பல பாடங்களை கற்றுத்தருங்க. குறிப்பா வண்டி வாகனங்கள்ல போகும்போது அதிக எச்சரிக்கை தேவைங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது உங்க கௌரவத்தை காக்கும். உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு புதிய மறுபிறவி தொடங்க இருக்குதுங்க. நீங்க இது வரைக்கும் எதை பழம் அப்படின்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே இப்போ உங்களுக்கு பலவீனமா தெரியலாம். இப்போ நீங்க அந்த அஷ்டம சனியோட தொடக்க காலத்தினால இப்ப நடந்த சனி பகவான் மாறும்போது உங்க பொறுமை ரொம்பவே சோதிக்கப்படுவீங்க. யார் உங்களை நம்பிக்கைக்குரியவரா வச்சிருக்கணும், யார்கிட்ட இருந்து தூரமா ஓடணும் அப்படிங்கிற ஞானம் உள்ளுக்குள்ள கசப்பான அனுபவங்கள் மூலம் பிறக்குங்க. அஷ்டம சனியின் மூலம் காலம் அப்படிங்கிறதால நீங்க எதை செஞ்சாலுமே அதுல தடைகள் வரலாம். ஆனா அந்த தடைகளே உங்களை சரியான பாதையில கொண்டு செல்லுங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க மனசுல ஒரு போராட்டம் நடக்குங்க. இது வரைக்கும் உங்களை புகழ்ந்தவங்க உங்களை கஷ்ட காலத்துல ஒதுக்குறது கண்டு உங்களோட மனம் வருந்த போகுதுங்க. இது வரைக்கும் உங்களை ராஜாவா பார்த்தவங்க உங்களோட நிலை கண்டு ஏளனம் செய்யலாம். இந்த மாற்றம் உங்களோட குணத்துல ஒரு பெரிய அமைதியை கொண்டு வருங்க. தேவையற்ற அகங்காரங்களை விலக்கி ஒரு யதார்த்தமான பார்வை உங்களுக்கு பிறக்குங்க. உங்க உதவி தேவைப்பட்ட போது உங்களை சூழ்ந்து நின்னவங்க எல்லாம் இப்போ காணாம போவாங்க. இது உங்களுக்கு ஒரு வழியா தெரிஞ்சாலுமே உண்மையிலேயே தேவையற்ற ஒற்றுமைகளை இறைவன் உங்க வாழ்க்கையிலிருந்து அகற்ற ஒரு செயலாதாங்க நீங்க பார்க்கணும். இந்த ஒரு புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியா இருப்பாங்க. அவங்க சொல்ற ஒரு மறைமுகமான செய்தி உங்களை ஆபத்துகள்ல இருந்து உங்களை காக்க போகுதுங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா சிம்ம ராசியோட ஜாதகத்துல சூரியன் உங்க ராசிநாதனா இருக்காருங்க. 8ஆம் இடமான மீன ராசி அப்படிங்கிறது குருவோட வீடுங்க. சூரியனுக்கும் குருவுக்கும் நட்பு இருக்குது. அங்க அமரும் சனி பகவான் ஒரு கடினமான ஆசிரியரா செயல்பட போறாருங்க. குறிப்பா காதல்ல இருக்கிற சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான காலகட்டங்க. அஷ்டம சனியோட காலத்துல காதல்ல விரிசல்கள் வர வாய்ப்பு அதிகமா இருக்குதுங்க. உங்க அன்பு உண்மையானது, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா சந்தேகம் அப்படிங்கிற ஒரு சிறிய பொழுது உங்க காதலை அழிக்க தொடங்குங்க. காதல் விஷயத்துல ஒரு பெண் மூலமா ஒரு குழப்பம் உண்டாக போகுது. அந்த நேரத்துல நீங்க நிதானம் இழந்து பேசுனீங்க அப்படின்னா உங்களோட உறவு நிரந்தரமா பிரியக்கூடுங்க. தவறான உறவுகள்ல இருக்கவங்களுக்கு இது ஒரு பெரிய விடுதலையா அமைய போகுது. காதல்ல நேர்மை இல்லை அப்படின்னா அஷ்டம சனி அதை வெளிச்சம் போட்டு காட்டிருங்க. திருமண வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு இது வரைக்கும் அடக்கி வைக்கப்பட்டிருந்த கோபங்கள் இனி வெடிக்கலாங்க. அஷ்டம சனி அப்படிங்கிறது துணையோட கருத்து வேறுபாடுகளை உருவாக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே 3வது நபரோட தலையீடு இல்லாம இருக்க பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க. உங்க துணையோட ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம். அந்த நேரத்துல நீங்க எரிச்சல் அடையாம அன்பா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட திருமண வாழ்க்கை ஒரு பெரிய விபத்திலிருந்து தப்பிக்கும். கசப்பான வார்த்தைகளை தவிர்க்கிறது உங்க குடும்ப அமைதியை காக்க போகுதுங்க. அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குடும்ப அமைதி ரொம்ப ரொம்ப மேம்படும். தொழில் வளர்ச்சி மற்றும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இதுங்க. அஷ்டம சனி அப்படிங்கிறதால தொழிலில் திடீர் மாற்றங்கள் அல்லது இழப்பு வரலாம். புதிய முதலீடுகளில் இப்போதைக்கு நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. யாரையுமே நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க.
இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு புதிய சவால் உங்களை தேடி வரப்போகுதுங்க. அது உங்களை வேலையிலிருந்து நீக்கவோ அல்லது தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்தவோ முயல போகுதுங்க. ஆனால் அந்த சவாலை நீங்கள் புத்திசாலித்தனமாக எதிர்கொண்டீங்க அப்படின்னா மட்டும்தான் தப்பிக்க முடியும். மேலதிகாரிகளோட வீண் வாக்குவாதம் தேவையில்லாமல் செய்யாதீங்க. பொருளாதார ரீதியாக நீங்கள் கடும் நெருக்கங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இனி ஏற்பட போகுது. வரவுக்கு மீறிய செலவுகள் வரிசை கட்ட போகுதுங்க. அஷ்டமஸ்தானத்துல சனி அப்படிங்கிறது தேவையற்ற அபராதங்கள் மற்றும் மருத்துவ செலவுகளை கொடுக்கும். நீங்க யாருக்கும் எந்த இடத்துலையும் ஜாமீன் கையெழுத்து போடவோ அல்லது கடன் கொடுக்கவோ கூடாது. சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தற்செயலாக வந்தது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் இந்த சிம்ம ராசி பலன் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போ நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடி தான் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாகவே சாதாரணமானவர்கள் இல்லைங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்பு. ஆனால் அந்த வேகத்திற்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும்போது உங்கள் வாழ்க்கையே மாறுங்க. இந்த உலகத்தில் நம்ம எத்தனை முயற்சி செஞ்சாலுமே எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலுமே நம்ம காத்து வழி நடத்துகிற ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்புறீங்களா? அதுதாங்க நமக்குள்ள தெய்வம். சிம்ம ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் பல தடவை தெரியாமலேயே தடைகள் உடைஞ்சிருக்கலாங்க. கடைசி நிமிஷத்தில் வழி திறந்திருக்கலாங்க. அதுக்கு பின்னாடி குலதெய்வ அருளே காரணமாக இருந்திருக்குங்க. இந்த சிம்ம ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும் அப்படின்னு நினச்சா இந்த நிமிஷமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குலதெய்வம் பேரை கண்டிப்பாக பதிவிடுங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லது நடக்குங்க. மனசார அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை தாங்க இந்த வீடியோவோட சக்தி. உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இன்னைய சிம்ம ராசி பலனுக்குள்ளே போகலாங்களாம். சிம்ம ராசி அப்படின்னாலே நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடியவங்க. சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே நெருப்பு மாதிரி வேலை செய்யக்கூடியவங்க. இன்னைக்கு நீங்க கேட்க போகும் இந்த விஷயம் சாதாரணமான ஒரு ராசி பலன் இல்லைங்க. இது உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் மறைக்கப்பட்டு வந்த ஒரு பெரிய மாற்றத்தோட ஆரம்பங்க. சமீப காலமா நீங்க மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுட்டு வர்றீங்க. நான் இவ்வளவு உழைச்சும் ஏன் நான் எதிர்பார்த்த பலன் எனக்கு வரல? எல்லாருக்கும் முன்னேற்றம் வருது, எனக்கு மட்டும் ஏன் தடைகள் அப்படின்னு இந்த கேள்விக்கான பதில் இப்போ உங்களுக்கு வெளிவர ஆரம்பிச்சிருக்குதுங்க. கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா அப்படின்னு பதிவிடுங்க. இனி உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. சிம்ம ராசி அப்படிங்கிறதே பிறரால் வழிநடத்தப்பட வேண்டிய ராசி அல்லங்க, பிறரை வழிநடத்த பிறந்த ராசிங்க. ஆனால் கடந்த சில மாதங்களாக உங்கள் இயல்புக்கு மாறாக நீங்கள் அமைதியாக இருந்து நிறைய விஷயங்களை உள்ளுக்குள்ளே அடக்கிட்டு வந்திருக்கீங்க. அது உங்களுடைய தவறு இல்லைங்க, கால சுழற்சிங்க. உங்களை பெரிய ஒரு விஷயத்திற்காக தயார் செஞ்சு கொண்டிருந்ததுங்க. பலர் கவனிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சிம்ம ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க மனசளவுல தனிமையை அனுபவிக்கிறாங்க. சுற்றி இருக்கவங்க இருந்தாலுமே புரிஞ்சு கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குங்க. அது இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்குதுங்க. நீங்க செஞ்ச நல்ல விஷயங்களுக்கு பாராட்டு கிடைக்கலங்க, உங்களோட திறமை மதிக்கப்படலைங்க. அதே மாதிரி சிலர் உங்களை லேசா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இது எல்லாமே நிரந்தரம் இல்லைங்க. ஏன்னா இப்ப நடக்க போற இந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையோட திசையையே மாற்றக்கூடிய சக்தி கொண்டதுங்க. இது பணம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாங்க, அல்லது உங்க மதிப்பை உயர்த்துற ஒரு வாய்ப்பா இருக்கலாங்க.
அல்லது நீண்ட நாட்களா நின்று போன ஒரு விஷயம் வந்து திடீர்னு நடக்க ஆரம்பிக்கலாங்க. இதே மாதிரி தான் சிம்ம ராசிக்காரர்களே நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணே ஒண்ணுதாங்க. இந்த காலகட்டத்துல உங்க மனசுல தோன்ற ஒரு சின்ன முடிவு வெளியில மிகப்பெரிய ஒரு விளைவா மாறப்போகுதுங்க. நீங்க சாதாரணமா நினைச்ச ஒரு விஷயம் வந்து ஒரு செயல் பிறர் பார்வையில அதிசயமா மாறுங்க. உங்க பார்வையின் மீது சந்தேகமா இருந்தவங்களே உங்க திறமைய ஒப்புக்கொள்ளும் சூழ்நிலை உருவாகும். குறிப்பா அதாவது நீங்க வந்து இவன் எதை செய்ய முடியும், இவனால எதை செய்ய முடியும் அப்படின்னு கேள்வி எழும்பிக்கிட்டு இருந்த இடத்துல ஒரு திருப்பம் வருங்க. நீங்க இதுவரைக்கும் அடக்கி வச்சிருந்த கோபம், ஏமாற்றம், சோர்வு எல்லாமே இப்ப வந்து மெதுவா விலக தொடங்குதுங்க. அதுக்கு பதிலா ஒரு விதமான தன்னம்பிக்கையை வந்து நான் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மன உறுதி வந்து உங்களுக்குள்ள உருவாகும். இந்த உறுதி தாங்க உங்களை மற்றவங்க கிட்ட இருந்து வேறுபடுத்த போகுதுங்க. அதே மாதிரி உங்களுக்கான காலம் வரும்போது அது வந்து மெதுவா வராதுங்க. ஒரே நேரத்துல வாழ்க்கையில பல கதவுகள் திறக்கப்படும். அதற்கான ஆரம்ப சலசலப்பு தாங்க இப்போ உங்களுக்கு தொடங்கிருச்சு. இதே மாதிரி நீங்க இதை நம்பினாலும் நம்பலைனாலும் உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நகர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதை வந்து உணர்றவங்க முன்னேறவங்களாக கண்டிப்பா, உணராதவங்க அலட்சியம் செய்பவங்க இன்னும் கொஞ்ச காலம் காத்திருக்க வேண்டிய அவசியம் வருங்க. உங்க ராசியோட இயல்பே வந்துட்டு ராஜா மாதிரி வாழணும் அப்படிங்கிறது தாங்க. அந்த ராஜதந்திர வாழ்க்கைக்கான முதல் அடையாளம் இப்போ உங்க வாழ்க்கையில பதிவாக ஆரம்பிச்சிருச்சுங்க. சிம்ம ராசிக்காரர்களே சமீப நாட்களா வந்து உங்க வாழ்க்கையில நடக்கிற சில நிகழ்வுகள் உங்களுக்கு சாதாரணமா தோன்றி இருக்கலாங்க. ஆனா அது எல்லாமே சும்மா நடந்த விஷயங்கள் கிடையாதுங்க. நீங்க சந்திச்ச ஒவ்வொரு தாமதமும், ஒவ்வொரு மறுப்பும், ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு காரணத்தோட தாங்க இத்தனை நாளும் நடந்திருக்கு. குறிப்பா நீங்க நம்பிய ஒருத்தர்கிட்ட இருந்து எதிர்பாராத பதில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். அல்லது முழு மனசோட முயற்சி செஞ்ச ஒரு விஷயம் கடைசி நேரத்துல கை நழுவி போயிருக்கலாங்க. அதே மாதிரி தாங்க அந்த நேரத்துல நீங்க அமைதியா வெளியே காட்டலைங்க. ஆனா உள்ளுக்குள்ள வந்து இவ்வளவுதான் என் வாழ்க்கையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வந்திருக்க வாய்ப்பு அதிகமா இருக்குதுங்க. இந்த சோதனையில நீங்க தோற்று விடவில்லை. வெளியில சிரிச்சாலோ உள்ளுக்குள்ள வந்து நீங்க தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தீங்க இல்லையா? நான் என்ன மாற்றம் செய்யணும் அப்படின்னு, எங்க தவறு நடக்குது அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் வந்து மிகப்பெரிய பலம். ஏன்னா மற்ற ராசிகள் வந்து பிறரை குறை சொல்லுவாங்க. ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் தங்களை சீரமைச்சு கொள்ள முயற்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ வந்து அந்த சீரமைப்பின் பலன் வெளியில் தெரிய ஆரம்பிக்குதுங்க. சிலருக்கு வந்து இது திடீர்னு வரும் ஒரு தகவலாக இருக்கலாங்க. இப்படி வர்றதுனால சிலருக்கு நீண்ட நாட்கள் அமைதியாக இருந்த ஒருத்தர் மறுபடியும் தொடர்பு கொள்றதா இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு வந்து இதை நான் செய்யலாமா அப்படிங்கிற மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்து திடீர்னு உறுதியாக மாறலாங்க. இந்த உறுதி தாங்க உங்களுக்கு முக்கியம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் தயங்கிய இடங்கள்ல இப்போ தயக்கம் வந்து உங்களுக்கு இருக்காது. உங்களோட பேச்சில் ஒரு தெளிவு கிடைக்குங்க. உங்களோட முடிவுகளில் ஒரு வலிமை வந்து தெரியுங்க. அதே மாதிரி அதை பார்த்து சிலர் வந்து உங்ககிட்ட மாறாக நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது வரைக்கும் உங்களை மதிக்காமல் இருந்தவங்க எல்லாமே இப்போ உங்களோட நிலைப்பாட்டை புரிஞ்சுக்கிட்டு முயற்சி செய்வாங்க. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற இந்த மாற்றம் வந்து சத்தம் போட்டுட்டு வராதுங்க. மெதுவாக ஆனால் ஆழமாக உங்கள் வாழ்க்கையோட அடித்தளத்தையே மாற்ற செய்யுங்க. அதனால் இந்த மாற்றம் அப்படிங்கிறது உங்களினுடைய வாழ்க்கையவே தலைகீழாக திருப்பி போடக்கூடிய ஒரு மாற்றமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
நீங்கள் இது வரைக்கும் நினச்சதை விட உங்களோட மதிப்பு அதிகங்க. அதை உணர வைக்க தான் இந்த காலகட்டம் உங்களை அந்தந்த அனுபவங்கள் வழியாக கொண்டு வந்திருக்குதுங்க. அதே மாதிரி இப்போ உங்கள் மனநிலையில் ஒரு வித்தியாசமான மாற்றம் நடந்துட்டுருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. முன்பெல்லாம் ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா உடனே பதற்றம், கோபம் அல்லது சோர்வு வந்திருக்குங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில், அதாவது சமீப காலமாக சரி நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைதி உங்களுக்குள்ள உருவாகி இருக்குதுங்க. இது உண்மை. இந்த அமைதி தோல்வியோட அடையாளம் இல்லைங்க. இது உச்சநிலைக்கு முன்னால் வர அமைதிங்க. பலர் நினச்சிட்டு இருக்கிறது மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் எப்பவுமே வெளிப்படையாகவே இருப்பாங்க அப்படின்னு கிடையாதுங்க. உண்மையிலேயே அவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய முடிவுகளை அமைதியாக தான் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வெளியில் அதிகம் பேசாமல் உள்ளுக்குள்ளே திட்டமிட ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களோட இலக்குகள் பற்றி எல்லார்கிட்டையுமே சொல்லாமல் மனசுக்குள்ள ஒரு தெளிவை உருவாக்கி கொண்டிருக்கீங்க. இதுவே ஒரு பெரிய மாற்றத்தோட அடையாளங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச ஒரு தவறு என்ன அப்படின்னா, உங்கள் கனவுகளை சீக்கிரமாகவே மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டது தாங்க. அது பொறாமை, தடைகள், தேவையற்ற ஆலோசனைகள் எல்லாவற்றையுமே கொண்டு வந்துருச்சுங்க. இது எல்லாத்தையும் விட இப்போ அந்த பழக்கம் தானாகவே மாறி வருதுங்க. அதனால நீங்கள் யார்கிட்டையுமே எந்த ஒரு விஷயம்